ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம சேனலில் செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய். அதாவது நீங்கள் சிலர் வந்து வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவீங்க. காரைக்குடி செட்டிநாடுலாம் தேங்காயே ஊற்ற மாட்டாங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மசாலா பொடி தான். அப்படி ஒரு அருமையான ருசி. கரெக்டாக அந்த மசாலா எப்போ போடணும், எந்த ரேஷியோவில் போடணும்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கத்திரிக்காய் எப்படி ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வாங்கணும், எப்படி கட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை நீங்கள் பண்ணலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டணும். இதை எப்படி வெட்டணுங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்காக ஒரு 2 கத்திரிக்காய் முழுசாக வச்சுருக்கேன். அதை இப்போ வெட்டி காட்டுறேன். ஒரு லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா வச்சுக்கோங்க. புளி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். 200 கிராம் கத்திரிக்காய்க்கு ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, நல்லா சின்ன சின்ன பூண்டாக போடுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, அவ்வளோதான். கத்திரிக்காயில் இந்த காம்பை லைட்டாக அப்படி வெட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நல்லா இப்படி கீறிக்கோங்க. அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமும் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆழமாக இது வரைக்கும் கத்தி வரணும். இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 அப்படி இருக்கும். உள்ளே புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கட்டிங்கில் நிறைய புழு அப்படியே போயிடும். இந்த ரெசிபிக்கு வந்து ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எனக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கிடைக்கல. அதனால் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறேன். இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹோட்டலில் பெரிய வெங்காயம் போட்டு தான் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் போடுறீங்கன்னா இதே அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், இந்த கடாய் வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா நல்லது. அப்படி குழியாக இருக்கணும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ஒன்றா அந்த நம்ம தேங்காய் ஊற்றல இல்லை, அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து வேகணும். அதனால் இந்த மாதிரி ஒரு குழியான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இரும்பு கடாயில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கலர் எல்லாமே. வாங்க சமைக்க போகலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கா? காஞ்ச உடனே அதில் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போடுங்க. எண்ணெயை லைட் சூட வச்சே போடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணிக்குள்ளே போட்டுருந்தோம், கத்திரிக்காய் வெடிக்குது பயங்கரமாக. அதனால் எண்ணெய் லைட் சூடில் போட்டிங்கன்னா வெடிக்காது. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. இந்த தெரியுதா லைட்டாக ப்ரௌன் ஆகுதா? அந்த மாதிரி ப்ரௌன் ஆனால் போதும். ஃபுல்லாக வேகாது, ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். பாருங்கள், கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பிடிச்சேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்தோடனே இதை எடுத்து வச்சிடலாம். 2வது பேட்ச் அதையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மொத்தம் 200 கிராம் கத்திரிக்காய் இப்போ ஃப்ரை பண்ணிட்டோம். எந்த எண்ணெயில் கத்திரிக்காய் பிடிச்சோமோ அதிலே கொஞ்சம் கடுகு, வெந்தயம், உரிச்ச பூண்டு, 2 மிளகாய் இந்த மாதிரி கீரி போடுங்க. அதாவது 2ஆக பிச்சு போடுங்க. கொஞ்சம் வதக்குங்க. பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். பூண்டு ப்ரௌன் ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா கிண்டுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். செட்டிநாடு சமையலில் நிறைய சிறப்பான ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இன்னொரு நாள் கருவேப்பிலை போட்டு மீன் குழம்பு ஒன்று எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். கருவேப்பிலைனா கருவேப்பிலையை பொரித்து அதை கசக்கி மீனோட சேர்த்தே போடுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காங்க போர்டே அடிக்காது. வாழ்க்கை பூரா அங்கே சாப்பிட்டே இருக்கலாம். 3 நேரம் சாப்பிட்லாம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்லாம். மிச்சத்தை கொஞ்சம் எடுத்து ஒழிச்சு வச்சு காலையில் பழைய சோறு வச்சு சாப்பிட்லாம். அப்படி ஒரு பிரமாதமான ருசி. அந்த அக்கா அநேகமாக வீடியோ பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சாந்தி அக்கா. அக்கா ரொம்ப நன்றி சொல்லிக் கொடுத்ததுக்கு. உங்களை வச்சு தான் எதோ என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு யூடியூப்பில். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டோடனே கல்லுப்பு போட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சு இதுதான் குழம்பே ஆக போகுது. அதனால் நல்லா வேக விடுங்க தக்காளியை. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சா? இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். மல்லிப்பொடி கொஞ்சம் கூட போடணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படியே லைட்டாக அந்த மசாலா பொடியை வதக்குங்க. நல்லா அப்படி பிணைஞ்ச உடனே புளி தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளி, தக்காளி, நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போது நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை போட்டுருங்க. கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம பாதியாக வேக வச்சோம். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா உள்ளே அமுக்கி விட்ருங்க. இப்போ கத்திரிக்காய் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. அதுக்குள்ளே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிக்கும்போது அப்படியே வீடே மணக்கும்.
அதான் எண்ணெய் கத்திரிக்காய். பாருங்கள், குழம்பு கொதிச்சு நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க. அப்படியே வீடை மணக்குதுங்க. நீங்கள் சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டீங்கன்னா தெரியும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திக்காகும். அந்த ஸ்டேஜில் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டு இன்னும் ஒன்றே ஒன்று பொருள் சேர்க்கணும், வாங்க காட்டுறேன். கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே வைக்க வைக்க திக்காகிட்டே இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து அப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம். கத்திரிக்காய் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஹா, அப்படியே அந்த அக்கா செஞ்ச மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரெசிபி. இடையில நான் ஒரு 2-3 தடவை ஹோட்டலில் செஞ்சு பார்த்தேன். இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இரும்பு பாத்திரத்தில் பண்ண சொன்னேன். அதில் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் சில்வர் பாத்திரத்தில் எதுவும் மாற்றி வச்சுருங்க. இந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழம்போட கலர் கொஞ்சம் மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டார்க் கலரில் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். சாதத்தில் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பை.